தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதிக்கக்கூடிய, ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையையும் பாதிக்கக்கூடிய, கூட்டாட்சியை பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் உறுதியாக இருந்த திமுகவை விட அவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள், அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு ஒரு புதிய குதிரையை தேடி போய் அதை ஓட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர்களை பார்த்தால் தான் பரிதாபமாக இருக்கு. தமிழ்நாட்டில் தவேகாவோட கூட்டணிக்கு போகின்ற காங்கிரஸ் கட்சி திமுகவை சீண்டிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் அதுல ரொம்ப முக்கியமானது. சீண்டிக் கொண்டே இருக்கிறது. அதுல திமுக ஏதாவது ஒரு பதில் சொல்லிடுச்சுன்னா, ஐயோ பாருங்க, பாத்தீங்களா அப்படின்னு டெல்லியில போய் போட்டு கொடுக்கிற வேலையை செய்யலாம்னு நினைச்சு அதை செய்யறாங்க. இந்தியா கூட்டணியில இன்னும் பொறுப்புல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், காங்கிரசினுடைய தலைவர்கள் இந்த கூட்டணியில திமுக தொடர்ந்து நீடிக்க வேண்டும், தவேகா வராவிட்டாலும் பரவாயில்லை, திமுக தான் இந்த கூட்டணியில நீடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டிருப்பதாக தெரியுது. திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்ககிட்ட மந்திரக்கோல் இருக்கு, உங்களுடைய வாக்குகள் தான் திமுகவை ஜெயிக்க வைக்குதுங்கிறதுக்கு ஒரு தரவுகளும் இல்லை. உங்க கூட இருந்தும் திமுக தோத்துருக்கு, உங்க கூட இருந்தும் திமுக ஜெயிச்சிருக்கு. அப்போ உங்களாலதான் கிடையாது. அது தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை யாரெல்லாம் தீர்மானிச்சாங்க? தமிழ்நாட்டில் திமுகவும் அண்ணா திமுகவும் தீர்மானிச்சது. இவ்வளவு காலம் நீங்க பக்கவாத்தியமாகத்தான் இருந்தீங்க, மெயின் பாட்டுக்காரராக நீங்க ஒரு நாளும் இருந்ததே கிடையாது. இங்க வந்து ஆட்சியில் பங்கு இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள போய் அந்த திமுக குழுவோட பேசும்போது சொன்னது, எங்களுக்கு அத்தனை சீட்டு வேணும், இத்தனை சீட்டு வேணும்னு அந்த சுமூகமான உறவை வந்து வெறும் சீட்டு பிரச்சனையாக மாற்றி அந்த ஒற்றுமையான அணி, அரசியல் அணி அப்படின்னு இருந்த பிம்பத்தை சிதைத்தது காங்கிரஸ். எல்லாத்தையும் சிதைச்சிட்டு தோல்வியையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதிகாரம் இல்லாத நிலையில திமுகவையும் தனித்து விட்டுட்டு கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஓடியே போயிட்டாங்க. தமிழ் நியூஸ் நேரல் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம் சார். டெல்லியில் இந்தியா கூட்டணியினுடைய மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இன்றைய தினம் நடக்க இருக்கு. ஸோ முதல் இந்தியா கூட்டணியினுடைய மீட்டிங்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளாத ஒரு மீட்டிங்காக இது பார்க்கப்படுது. ஸோ திமுக எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கு கடந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்குறோம். நாடாளுமன்றத்திலையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து ரொம்பவே பலமானது. இந்த திமுக அல்லாத இந்த மீட்டிங்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு இயல்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு இப்படி நடப்பது ரொம்ப இயல்பானதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து உங்களை எத்தனை முறை மிதித்தாலும் நீங்கள் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இங்கேயே வரணும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. காங்கிரஸ் மேல தங்களுடைய சுட்டு விரலை நீட்டாம திமுக மேல மட்டும் எல்லா குற்றச்சாட்டையும் வைக்கக்கூடிய மனநிலையில சில கட்சிகள் இருக்கு. கடந்த காலத்துல திமுகவோட இருந்திருக்குது, இப்போ காங்கிரஸோட சேர்ந்து போறாங்க அவங்க. ரைட், அவர்களுடைய சாய்ஸ் அது. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து அதை ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. அரசியல் முடிவுகளை எடுக்கிறதுக்கு அரசியல் கட்சிகளுக்கு உரிமை இருக்குது, அவங்க சுதந்திரமாக எப்படி வேண்டுமானாலும் முடிவு எடுத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி முடிவு எடுத்து நம்மோடு இல்லாமல் வெளியில போறாங்கிறதுக்காக யார் மேலேயும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்களுடைய சாய்ஸ், அவங்க போட்டோம். உண்மையான இந்திய மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை, உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல எந்த கட்சி முன்னணியில இருந்தது, எந்த கட்சி அதற்காக இழப்புகளின் ஊடாக போராட்டங்களை தொடர்ந்தது, சட்டமன்றத்துல போராட்டம், நீதிமன்றத்துல போராட்டம், மக்கள் மன்றத்துல போராட்டம், நிர்வாக மன்றத்திலையும் கடித போக்குவரத்து, தொடர் மறுப்புகள், எதிர்ப்புகள் அப்படின்னு ஒரு போராட்டம் அப்படின்னு வாய்ப்புள்ள எல்லா தளங்களிலும்
தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதிக்கக்கூடிய, ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையையும் பாதிக்கக்கூடிய, கூட்டாட்சியை பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் உறுதியாக இருந்த திமுகவை விட அவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள், அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு ஒரு புதிய குதிரையை தேடி போய் அதை ஓட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர்களை பார்த்தால் தான் பரிதாபமாக இருக்கிறது. அந்த விஷயம்தான் இந்த இடத்துலயும் நடக்குது. இந்தியா கூட்டணியிலிருந்து தவேகாவுக்கு அழைப்பு வந்ததா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டுல தவேகாவோட கூட்டணிக்கு போகின்ற காங்கிரஸ் கட்சி திமுகவை சீண்டிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் அதுல ரொம்ப முக்கியமானது. சீண்டிக் கொண்டே இருக்கிறது. அதுல திமுக ஏதாவது ஒரு பதில் சொல்லிடுச்சுன்னா, ஐயோ பாருங்க, பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு டெல்லியில போய் போட்டு கொடுக்கிற வேலையை செய்யலாம்னு நினைச்சு அதை செய்யறாங்க. இந்தியா கூட்டணியில இன்னும் பொறுப்புல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், காங்கிரசினுடைய தலைவர்கள் இந்த கூட்டணியில திமுக தொடர்ந்து நீடிக்க வேண்டும், தவேகா வராவிட்டாலும் பரவாயில்லை, திமுக தான் இந்த கூட்டணியில நீடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் கொண்டிருப்பதாக தெரியுது. பல சோர்சஸ்ல இருந்து, பலர் வெளியில பேசுற செய்திகள்ல இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக அதுதான் இருக்குது. குறிப்பா சிதம்பரம் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது வெளிப்படையாகவே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு முடிவையும் அவசர கதியில எடுத்துடக்கூடாது, அவங்க நிச்சயமா இந்தியா கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து. அவரும் சரி, அவருடைய புதல்வர் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய தயவை நாடுவது போலதான் நமக்கு தெரிய வருது. ஆமா, பி சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அப்படி பேசுகிறார் என்றால் அது அவருடைய கருத்தாகவும் இருக்கலாம், ஆழமாகவே அது அவருடைய கருத்தாகவும் இருக்கலாம், கூடவே அது கார்கேயோட கருத்தாகவும், காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேயோட கருத்தாகவும் இருக்கலாம், சோனியா காந்தி அவர்களுடைய கருத்தாகவும் இருக்கலாம். இது எல்லாமே காங்கிரஸ்ல பிராக்டிக்கலாக, ஐடியாலஜிக்கலாகவும் பிராக்டிக்கலாகவும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரியும் சிந்திக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் திமுகவோடு செல்வதையே விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. காங்கிரஸ் கட்சி எங்க கூட தான் இருக்கு, கொஞ்சம் பேர் தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாலேயே பேசியவர்கள் எல்லாம் ஒரு எக்காலமாகவும் எகத்தாளமாகவும் பேசுறாங்க, ரைட்டு. ஆனா உண்மையான நிலைமை அப்படி இல்லை. யாரை நீங்க காத்தடைச்சு எந்த பலூனை உயர பறக்க விடுறீங்களோ அந்த பலூன் கரெக்டா பிஎம் ஆபீஸ்ல இறங்கிட்டு அப்படியே திரும்ப பறந்து நேர சென்னைக்கு வருது. மறந்து போய் கூட டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்தையோ சோனியா காந்தி ராகுல் காந்தி இல்லங்களையோ அந்த பலூன் திரும்பி பார்க்கவே இல்லை. அத ஒரு சின்ன குண்டூசி போதாதான், ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்டா முடிஞ்சு போகும். அது அந்த பலூன்ல காத்து இறங்கி போகும். இப்பவும் அதுதான் வருது. நீங்க இன்விடேஷனே கொடுக்கல, ஏன் இன்விடேஷன் கொடுத்தாலும் அவங்க வருவாங்களா மாட்டாங்களாங்கிறது ஒரு சந்தேகம். ஏன் வரமாட்டாங்க? அமைச்சரவையில தான் பங்கு கொடுத்திருக்கிறாங்கல்ல, அப்போ பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ பாஜகவை எதிர்க்கிறாங்கன்னு தானே அர்த்தம். பாஜகவுக்கு எதெல்லாம் எரிச்சல் ஊட்டுமோ அதையெல்லாம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு கட்சி, ஒரு தலைவர் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு பல்வேறு புதிய புதிய காரணங்களை, இலக்கணங்களை வகுத்து கொண்டே இருக்கிறார்கள். நேரடியாக சிம்பிளா ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்களுடைய இந்த அணுகுமுறை வந்தே மாதரத்தை முதல்ல பாட சொல்றது மதச்சார்பின்மைக்கு எதிரானது, நாங்கள் அதை ஏற்கவில்லை அப்படின்னு இந்த அரசு சொல்லல, தமிழ்நாடு அரசு சொல்லல, தவேகா கட்சி சொல்லல. மழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்தாய் வாழ்த்தை 3வது பாடல நாங்க நடத்துற தமிழ்நாடு விழாக்கள்ல அது முதல்ல பாடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு அரசு விழாவும் அதுக்கப்புறம் நடக்கல. இப்ப சட்டப்பேரவை ஆளுநர் உரையோட தொடங்கும் போது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. மாறாக அவங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடிட்டு, பாத்தீங்களா தமிழுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டு, கட்சி விழால பேசிட்டு முதல்ல பாடிட்டு, கட்சி விழால பேசினதை ஒரு பெரிய சாதனையாக பேசக்கூடிய ஒரு போக்கை தான் நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படி உண்மையிலேயே
இங்க சில மரபுகளாக, மதச்சார்பற்ற மரபுகளாக சில விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி கட்சிக்கு கருத்து கிடையாது, தமிழ்நாடு அரசுக்கு அணுகுமுறை கிடையாது. எது எடுத்தாலும் வந்து கடந்த ஆட்சிகள்ல என்ன செய்தாங்களோ அது தொடரும் அப்படின்னு சொல்வதே பெரிய ப்ரொக்ரெசிவாக, பெரிய முற்போக்கான நடவடிக்கையாக, புரட்சிகரமான நடவடிக்கையாக, பெரிய மாற்றமாக சித்தரிக்கப்படுகிறது. ஒட்டி கொண்டு இருப்பவர்களால், வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பவர்களால் இதெல்லாம் வந்து புரட்சிகரமான நடவடிக்கைகளாக சித்தரிக்கப்படுகிறது. இப்படி ஒரு பரிதாபகரமான ஒரு சூழலை பெரும் பேச்சு பேசிய கட்சிகளிடமிருந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க எல்லாம் அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறதாகத்தான் தெரியுது. காங்கிரஸ் கட்சியில ஒரு சாரார் அப்போ இன்னும் உறுதியா இருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி குதிரை பேர விவகாரமாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து மத்திய அரசை அவர்கள் எப்படி அணுகி கொண்டிருக்கிறார்கள், அதே போல டெல்லி விசிட், இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க ஆய்வு செய்யறாங்க. கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கூட நம்ம இன்டாக்டா இத்தனை ஆண்டுகள் இருந்தோம், ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இருந்தோம், எவ்வளவு பெரிய விளைவுகள் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் தாண்டி அவங்க காங்கிரஸை வந்து எப்படி அவங்க வழி நடத்தினாங்க. நம்ம யாருமே ராகுல் காந்தியை பிரதமரா முன்மொழியாத போது திரு மு க ஸ்டாலின் முதன்முறையாக இந்தியாவுக்கே அவர் வந்து பறைசாற்றினாரு, ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று முன்மொழிந்தாரு. இப்போ அவங்க அதை உணர்றாங்களா? அதனுடைய வெளிப்பாடு தான் ப சிதம்பரம் போன்றவர்களுடைய கருத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கா? ஆமா, அவங்க கண்டிப்பாக உணர்றாங்க. நீங்க வந்து 2019, 2024 2 தேர்தல்கள்லையும் அவங்க வந்து ஒரு 75 வருடங்களாக அரசியல் செய்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாதிரி பகுதிகளில், ராஜஸ்தான்ல இப்போ ஜெயிச்சாங்க ரைட்டு கொஞ்சம், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், குஜராத், இந்த மாதிரி பகுதிகளில் இந்த 2 பீரியட்லயும் என்ன அவங்களுக்கு சீட்டு கிடைச்சது? அதை விட தமிழ்நாட்டில் 10 சீட் அல்லது 9 சீட்டு, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு 10 சீட் வந்து எளிதாக அவங்களுடைய கிட்டிக்குள்ள போகுது இல்ல. அது யாரால அப்படின்னு கேட்டா, எங்களால திமுக ஜெயிக்கலையான்னு கேக்குறாங்க. அந்த கணக்கெல்லாம் பாக்குறதா இருந்தா பாக்கலாம். அது அடுத்தாப்புல நீங்க வேறொரு செய்தி பேசணும்னு சொல்றீங்க, அந்த இடத்துல இதெல்லாம் பேசித்தான் ஆகணும். இந்த கணக்கு தான் கேட்டாங்க 91ல. அதிமுக 2 இடங்கள் திமுக கிடைச்சது, ஒரு சீட்டோ என்னவோ சிபிஐக்கு கிடைச்சது, தவிர மீதி எல்லா சீட்டும் அதிமுகவும் காங்கிரசும் வெற்றி பெற்றது. கொஞ்ச நாள்ல சட்டப்பேரவைக்குள்ள 2 பேருக்கும் முட்டிடுச்சு. அதனால திரும்ப இதே பஞ்சாயத்தை காங்கிரஸ்ல அன்று இருந்த மாணிக்கம் தாக்கூர்கள் கேட்டாங்க. எங்களாலதான் நீங்க வெற்றி பெற்றீர்கள், ராஜீவ்காந்தியின் ரத்தமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஜெயலலிதா அதை மறுத்துட்டாங்க. முடிஞ்சிடுச்சு. அதான் அந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சது, தகராறு ஓடிக்கிட்டே இருந்தது. ஓகே, 96 தேர்தல் வந்தது. அபிஷியலா அதிமுகவோட தான் கூட்டணி காங்கிரஸ். அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில போய் திமுகவோட சேர்ந்தாங்க. அது ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுச்சு, ரைட்டு. ஆனா இந்த அபிஷியல் காங்கிரஸ் வந்து என்ன செஞ்சது, அதிமுகவோட கூட்டணி போச்சு இல்ல, காங்கிரஸ் போனா ஜெயிச்சிரும், காங்கிரஸாலதான் திமுக ஜெயிக்குது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்கல்ல. இவங்க அதிமுகவோட 96ல போனாங்க, அதிமுக ஜெயிக்கல, 4 சீட்டு தான் மொத்தமே ஜெயிச்சது. 96க்கு பிறகு 99ல மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிற பெயர்ல சோனியாவும் ஜெயலலிதாவும் சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. அப்போதும் ஜெயிக்கல. காங்கிரஸ் வந்துட்டா ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்றாருல மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் வந்து ஜெயிக்கல. அப்புறம் எப்ப ஜெயிக்கிறாங்க? திரும்ப 2014லயும் தனியா போயிட்டாங்க, தனியாக நின்றாங்க. அதை அவர் கோட் பண்றாரு. இன்னைக்கு சீமானுக்கு பதில் சொல்றதுக்கு அவர் கோட் பண்றாரு. 2014ல நாங்களும் தனியா நின்னோம், நாங்களும் தோத்து போனோம், ஆனா 4% சீட்டு வாங்கணும், 4% ஓட்டு வாங்கினோம், திமுகவும் படுதோல்வி அடைந்ததுன்னு சொல்றதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு, உற்சாகமா சொல்றாரு. திமுகவும் தோத்து போச்சு. ஓகே, 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் அதிமுகவோட இருந்தீங்க, வரிசையா தோத்துட்டு தான் இருந்தீங்க. இங்க திமுகவோட சேரல, நீங்களும் தோத்தீங்க, திமுகவும் தோத்துது, ரைட்டு.
எந்த தொகுதியிலேயாவது 40 தொகுதிகள்ல 40 39 தொகுதிகள்ல எந்த தொகுதியிலேயாவது, புதுச்சேரியை விட்டுருவோம், தமிழ்நாட்டில் உண்டான எந்த தொகுதியிலாவது திமுக வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக காங்கிரஸ் வாங்கிச்சாங்க? அப்போ திரும்ப 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 திமுக ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க சட்டப்பேரவை தேர்தல்கள் அடுத்தாப்புல நீங்க சேர்ந்து நின்னதும் எங்களால தான் கிளைம் பண்றாரு. உங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறத விட அது அந்த 4% தான் உங்க ஓட்டுன்னா 4% வாக்குகளை கழிச்சா கூட திமுக வெற்றி பெற்ற தொகுதிகள்ங்கிறது இருக்கும். ஆனா திமுகவோட 20% வாக்குகளை நீங்க பெற்ற எந்த தொகுதியில பெற்ற வாக்குகளை இருந்தும் திமுக பெற்ற 20 வாக்குகளை கழிச்சிட்டோம், 20% வாக்குகளை கழிச்சிட்டோம்னா எந்த தொகுதியிலாவது நீங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? அப்போ என்ன உங்களுடைய கணக்கு? 2011 திரும்ப கூட்டணியில இருந்தீங்க, சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவோட தான் இருந்தீங்க, ஏன் ஜெயிக்கல? 63 சீட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ணி சிங்கிள் டிஜிட்ல ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்? அப்ப திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்ககிட்ட மந்திரக்கோல் இருக்கு, உங்களுடைய வாக்குகள் தான் திமுகவை ஜெயிக்க வைக்குதுங்கிறதுக்கு ஒரு தரவுகளும் இல்லை. உங்க கூட இருந்தும் திமுக தோத்துருக்கு, உங்க கூட இருந்தும் திமுக ஜெயிச்சிருக்கு. அப்போ உங்களால கிடையாது. அது தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கை யாரெல்லாம் தீர்மானிச்சாங்க? தமிழ்நாட்டில் திமுகவும் அண்ணா திமுகவும் தீர்மானிச்சது இவ்வளவு காலம். நீங்க பக்கவாத்தியமாகத்தான் இருந்தீங்க, மெயின் பாட்டுக்காரராக நீங்க ஒரு நாளும் இருந்ததே கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த வீண் பெருமை எல்லாம் பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் அதை பார்க்கும்போது தோணுது. இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்பவும் செய்யறாங்க. மாநில கட்சிகளை ஒழித்து, வலிமையான மாநில கட்சிகளை இல்லாமல் செய்து இந்தியா முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. அது பாஜகவுக்கு இன்னும் உதவி செய்யக்கூடிய ஒரு பணி அது. அதே வேலையை தான் பீகார்ல ஆர்ஜேடியை காலி பண்ணாங்க. அதனால ஆர்ஜேடி இப்போ இந்த கூட்டத்துக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்தாலும் மாநில தேர்தலில், சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் எவ்வளவு தொல்லைகளை கொடுத்தது அப்படிங்கிறது தேஜஸ்வி யாதவ் மறக்க மாட்டாரு. இந்த 5 மாநில தேர்தலில் கூட அவர் கேரளாவிலே சிபிஎம்க்கு ஆதரவாக தேஜஸ்வி யாதவ் அவர்கள் பிரச்சாரம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்க திமுகவுக்கும் அங்க தேஜஸ்வி யாதவ் இடது ஜனநாயக முன்னணிக்குமாக ஆதரவு தெரிவிச்சார். கரெக்ட் தான். ஏன்னா இடதுசாரிகள் கூட்டணியில இருந்தாங்க அவரோட, காங்கிரசும் கூட்டணியில இருந்தது, கூட்டணியில இருக்கிறதாக சொல்லிச்சு. ஆனா காங்கிரஸ்ல அங்க வந்து அப்படி ஒரு வேலையை செய்தார்களான்னு தெரியல. ஏன்னா முதலமைச்சராக ஆர்ஜேடி முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவை ஏற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு தயக்கம் காட்டியது. அதுலயே எல்லாம் கெட்டு போச்சு. கூட்டணியினுடைய பிம்பமே செதைச்சு போச்சு. இங்க வந்து 3 மாசமா நாங்க குழு போட்டோம், எங்களை இன்னும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடல அப்படின்னு அங்க வந்து ஆட்சியில் பங்கு பேச்சுவார்த்தைக்குள்ள போய் அந்த திமுக குழுவோட பேசும்போது சொன்னது, எங்களுக்கு அத்தனை சீட்டு வேணும், இத்தனை சீட்டு வேணும்னு அந்த சுமூகமான உறவை வந்து வெறும் சீட்டு பிரச்சனையாக மாற்றி அந்த ஒற்றுமையான அணி, அரசியல் அணி அப்படின்னு இருந்த பிம்பத்தை சிதைத்தது காங்கிரஸ். எல்லாத்தையும் சிதைச்சிட்டு தோல்வியையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதிகாரம் இல்லாத நிலையில திமுகவையும் தனித்து விட்டுட்டு கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஓடியே போயிட்டாங்க. அப்படிதான் அதை சொல்ல முடியும். காங்கிரசினுடைய இந்த போக்கு நிச்சயமாக தேசிய, அதாவது பிற மாநில கட்சிகளும் வந்து கூர்ந்து கவனிப்பாங்க. நீங்க சொன்னீங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நேரடியாக பாஜக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் வந்து கடும் போட்டி தராமல், அங்கு அவர்கள் பாஜகவுக்கு சவால் கொடுக்காமல், மாறாக வலுவாக பிராந்திய கட்சிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறது காங்கிரஸ். அதன் மூலம் பிராந்திய கட்சிகளுக்கு பதிலாக காங்கிரஸை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தவறான ஒரு அணுகுமுறையை எடுக்கிறார்கள். இது பாஜகவுக்கு உதவும், மோடிக்கு உதவும். அதுங்கிறத நீங்க வந்து தெளிவா நீங்க சொன்னீங்க. இப்போ இந்த இந்தியா கூட்டணி மீட்டிங்ல கலந்து கொண்ட தலைவர்களை, உதாரணமா ஆர்ஜேடியாக இருக்கட்டும், அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச தேர்தல், சமாஜ்வாதி கட்சி அது ஒரு
அது ஒரு முக்கியமான ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் உத்தரப்பிரதேசத்தில். நேரடியாக பாஜகவுக்கும் சமாஜ்வாதிக்கும் இடையே தான் இந்த போட்டி என்பது. அப்போ அவர்கள் எப்படி அணுகுவார்கள்? காங்கிரஸை நிச்சயமாக நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளையும் அவர்கள் காலி செய்வதை மட்டுமே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் காங்கிரஸ் அல்லாத ஒரு அணியை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திற்கு அவர்களும் தள்ளப்படுவார்கள் தானே. சமாஜ்வாதியும் அடுத்த ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் நாம் வைத்துதான் தேர்தலை சந்திக்க வேண்டுமா, அவர்களை ஒதுக்கிவிட்டு நாமே முழுவதுமாக கேண்டிடேட் போட்டு செய்தால் என்ன அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புகளும் அவர்கள் எடுக்க கூடும் அல்லவா? ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா அகிலேஷ் யாதவோட சேர்ந்து காங்கிரஸ் ஒரு முறை சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டது. அதுலயும் தோத்து போனாங்க. ஆனா அதுக்கு முன்னாலேயே இதே மாதிரி நிறைய வேலை, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல, சீட் அலோகேஷன்ல தகராறு, தொகுதி அலோகேஷன்ல தகராறு, சுமூகமான உறவே இல்லை. காங்கிரஸ் யூபி தலைவர் கண்ணா பின்னான்னு பேசினாருன்னு அகிலேஷ் யாதவ் தன் கட்சியிலேருந்து பதில் பேசுறது, அதுக்கு அவங்க பதில் அடி, இப்படின்னு அந்த சுமூகமான ஒரு உறவு இல்லாத ஒரு சூழல். அதே தான் மக்களவை தேர்தல் 2024 சமயத்திலையும் நடந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்து நின்று பாதி ஜெயிச்சிட்டாங்க. அதான் இன்னும் கூடுதலாக ஜெயித்திருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க வேண்டியதுதான். காங்கிரஸ் இடையில செய்த தகராறுகள் காரணமாக அது கடைசியில பாதியா 40 சீட் வந்து 32-8 அந்த மாதிரி வந்து சேர்ந்தது. ஆர்ஜேடியை கம்ப்ளீட்டா காலி பண்ணாங்க. டெல்லியில ஆம் ஆத்மிய 2 பேரும் பிஜேபியும் காங்கிரஸும் சேர்ந்து காலி பண்ணாங்க. கேரளால வேட்டி கட்டிய மோடி, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், அது சிஜேபி அப்படின்னு அந்த கட்சியை சொல்றது, இப்படி அவங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிற சில அற்ப வாக்குகளுக்காக ஒரு உறவையே கெடுக்கிற விதமாக, ஒரு அரசியல் சூழலையே கெடுக்கிற விதமாக, பகை உறவுக்குள்ள கொண்டு நட்பு உறவுகளை பகை உறவுல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல் பிரச்சாரத்தை ராகுல் காந்தி கேரளாலையும் முன்னெடுத்தாரு. அது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விளக்கம் கேட்டது. கார்கேட்ட, காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு கேட்ட, அவரு நேற்று வரைக்கும் அதுக்கு விளக்கம் கொடுக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்னைக்கு எம்ஏ பேபி போகல, ஜான் பிரிட்டாஸ் வந்து இன்னைக்கு எம்பி, ராஜ்யசபா எம்பி, சிபிஎம் எம்பி, அவர் தான் சிபிஎம் சார்பாக இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போகிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. ஆம் ஆத்மி ஏற்கனவே அந்த கூட்டணியை விட்டு, டெல்லி சட்டசபை எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே கூட்டணியை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மாநிலங்களுக்குள்ள பாத்தீங்கன்னாலும் இன்னும் மீதி இருக்கிறது பஞ்சாப் தான் இருக்கு. கிட்டத்தட்ட மீதி எல்லாம் காங்கிரஸ் அல்லது பிஜேபி அல்லது அவர்களுடைய கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கு. வலிமையான மாநில கட்சிகள்ங்கிறதுல எதுவும் இல்லை. ஹேமந்த் சோரன் மட்டும்தான் இருக்காரு. அவருக்கும் ராஜ்யசபா எலெக்ஷன்ல காங்கிரஸோட அவருக்கும் சீரியஸான முரண்பாடுகள் இருக்குது. கடந்த பீகார் எலெக்ஷனின் போதும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவிற்கும் காங்கிரஸுக்கும் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்தது. ஒரு 4-5 சீட்டுகள் தான் கேட்டார் என்று நினைக்கிறேன். அதையும் தர மறுத்து அந்த பிராந்திய கட்சியுடனும் பெரும் முரணை சந்தித்ததை நம்ம பார்த்தோம் சார். தொடர்ந்து காங்கிரசினுடைய போக்கை வந்து ஒரு நேர்காணலில் சொல்ல விட முடியாது. அது அவ்வளவு நீளுகிறது அந்த பட்டியல் என்பது. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் உங்களுடைய பதில்களை எங்க நேயர்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி.